ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கரில் போட்டு ஈவனாக கட் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கர்லேருந்து குண்டூசியை எடுத்துட்டு நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிக்கோ அடிப்பாங்க, கீழே வந்து எட்ஜஸில் ஒரு மாதிரி உருட்டி அடிப்பாங்க. ஸோ அதுக்குமே ஃபூட்டர் இருக்குது. பட் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னு உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும், ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடித்து ஒரு ஒரு 1/4 இன்ச்சு விட ரொம்ப கம்மியாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன் ஃபுல்லாக. ஸோ அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் அது உங்களுக்கு அந்தளவு அன்ஈவனாக வராது, ஈவனாக வராது, அன்ஈவனாக போயிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே மெல்லிஸாக கீழே மடித்து தைக்க முடியும். நம்மளால் ஒரு 1/2 இன்ச்சுக்கே நம்மளால் மடித்து தைச்சிட முடியும். இல்லைக்கிட்டே 1 இன்ச் தேவைப்படும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 இன்ச்லேயே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையே திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ரொம்பவே சின்னதாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எவ்வளோ மெல்லிஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வீடியோக்காகத்தான் உங்களுக்கு ஓட விட்ருக்கேன். இது ரொம்ப நீங்கள் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே ஜாயின் பண்ண போகிறோம். மேல் பாட்டையும் கீழ் பாட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டை எடுத்துகிட்டு ரெண்டையுமே சரிசமமாக வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு அர்க்காத் கொடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதையும் கீழ் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சென்டர் பார்ட் கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் ஒரு அர்க்காத் கொடுத்துக்குறோம். அதேமாதிரி கீழ் ஸ்கர்ட் பார்ட்டோடைய இடுப்புலையும் பார்த்திங்கன்னா ஒரு அர்க்காத் சென்டரில் கொடுத்துக்க போகிறோம். ஸோ ரெண்டையுமே ஒன்றா வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு அர்க்காத் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரியே கொடுத்துங்க. நீங்களும் சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணி அர்க்காத் கொடுத்ததுக்கு அப்புறமா பாடி பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாடி பார்ட்டையும் எடுத்துக்கிட்டேன். பாடி பார்ட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வச்சுருக்கேன். நல்ல பக்கமும் அதே மாதிரி ஸ்கர்ட் பார்ட்டோடைய நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் நடுவுலேருந்து தான் எப்போதுமே ஸ்டிச் பண்ணுவேன். இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுடைய பார்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இடுப்பகம் ரொம்ப பெருசாகிடும். ஏன்னா அது வந்து கிராஸில் இருக்கிறனால. ஸோ வந்து எவ்வளோதுக்கு எவ்வளோ பொறுமையாக வந்து நம்ம இழுக்காமல் ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணால் தான் நீங்கள் எடுத்த இடுப்பகம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான இடுப்பகம் கிடைக்கும். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ இதே மாதிரி ரொம்ப பொறுமையாக பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம தையலுக்கு இடம் விட்ருக்கோம். ஸோ அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து லாக் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பிரிஞ்சிரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே திருப்பி போட்டு சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. உள்ற வச்சு நம்ம இழுக்காமல் தான் ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான இடுப்பகலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ நான் வந்து வீடியோக்காக நான் கொஞ்சம் ஓட விட்றேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும், அதனால தான். ஸோ இதே மாதிரி பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடும். இதே மாதிரி தான் நீங்கள் பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் இதே பேட்டர்ன் தான் பேக் பார்ட்டும் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணுறதை மட்டும் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் உள்ற தள்ளி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஈவனாக நம்மளுக்கு 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணியிருக்கோண்டு. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா லைனிங் வந்து எப்படி கொடுக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ அதனால் அடுத்த பார்ட்டில் வந்து லைனிங் எப்படி அட்டாச் பண்ணணும்னு காட்டுறேன்.